ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருப்பதிக்கு லட்டு ஃபேமஸ்ங்க. அது மாதிரி நான் இன்றைக்கி ஒரு எனர்ஜியான லட்டு உருண்டை செஞ்சேங்க. அதை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னும் அதுக்கு நான் என்னென்ன பொருட்களெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போது வாங்க, நம்ம ஒரு சூப்பரான சத்தான ஒரு லட்டு உருண்டை செய்கிறலாங்க. வாங்க. அதுக்கு நான் ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கிட்டேங்க. அதில் ஒரு 100 கிராம் வேர்க்கடலைங்க. இதை தோல் நீக்கணுங்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு ட்ரையாக இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது கசகசாங்க. நம்ம பட்டை லவங்கம் இது கூட சேர்த்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த கசகசா தான். இது ஒரு 50 கிராம் அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய்யுங்க சேர்த்துக்கிட்டு அது சூடான உடனே 100 கிராம் பாதாங்க. இந்த பாதாம் நல்லா டீப்பாக வறுக்கிற மாதிரி நீங்கள் நல்லா வறுத்து இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய், முந்திரிங்க, இதையும் இந்த கோல்டன் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிஸ்தா, இதையும் அதே போலவே நல்லா வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வால்நட்டுங்க. வால்நட்டு மட்டும் கொஞ்சம் நான் கம்மியாக போட்டுக்கிட்டேன். 100 கிராம் எடுத்துக்கல, கொஞ்சம் கம்மியாக போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய். இது பம்ப்கின் சீடுங்க, இந்த வெண்பூசணி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது. இது சன்ஃப்ளவர் சீடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாக் சீடுங்க. இதை மூணையும் நான் ஒரு 25 கிராம் அந்த மாதிரி கம்மியாக சேர்த்துக்கிட்டேங்க. அது ஸோ இதையும் அந்த மாதிரி டீப்பாக வறுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் வெள்ளை எள்ளுங்க. இது அந்த பொரியிற சவுண்டு நமக்கு தெரியும். ஸோ அதையும் அதே போல் வறுத்து இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 200 கிராம் கருப்பு பேரிச்சம்பழங்க. இது நல்ல சாஃப்டாக இருக்கும் எடுக்கும்போதே. அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு தனியாக எடுத்து, இது நான் ரொம்ப வறுக்கிறதுக்காக போடலை, அது கொஞ்சம் இணக்கமாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுக்கிட்டு அதை வாட்டி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமும் இதை வேர்க்கடலையை தோல் நோக்கி ஆற வச்சு இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் நான் இந்த மாதிரி இந்த காய் கட் பண்ணுற ஜார் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் நைஸாக அரைக்க போகிறதில்ல, எல்லாமே உடைக்க போகிறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2ஆக பிரித்து ஃபஸ்ட்டு பாதியை இந்த மாதிரி பாருங்கள், இந்த பதத்தில் அரைச்சிக்கிட்டேங்க. 2ஆவதாக போட்டதை அதை இன்னும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி இது மாதிரி எடுத்து 2ஐயும் வச்சுக்கிட்டேங்க. ரொம்ப இதை நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. நைஸாக அரைச்சா அதுலேருந்து ஆயில் வெளியில் வரும். அதனால் நான் அந்த மாதிரி அரைக்கலை. இப்போ அரைச்ச எல்லாத்தையும் இந்த பேரிச்சம்பழத்தை கூட சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா நசுக்கி இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அதுவே நல்லா செட் ஆகிடும். இது கூட கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக நான் தேன் நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது மாதிரி அந்த தேனியும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிருங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் பிடிச்சிக்கோங்க. அது பிடிக்கும் போதே அந்த ஆயில், தேன் இது எல்லாமே இதெல்லாம் சேர்த்து நல்லா சட்டுன்னு உருண்டை வருங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நீங்கள் அந்த வறுத்து வச்சுக்கிற கசகசாவை லைட்டாக அது மேலே டிப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. டெய்லியும் ஒரு லட்டு உருண்டை சாப்பிட்டோமா அத்தனை விதமான சத்துக்களும் இந்த நட்ஸ் உருண்டையில் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.